எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாண்டி வச்சுருக்கேன். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக, அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி ஒரு சட்னியை நம்ம சாப்பிடவே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாண்டி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பை இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். தாராளமாக கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரட்டும். கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு அது கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இதை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ பிரமாதமான ஒரு சட்னி. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த அளவுக்கு இஞ்சி, அதாவது ஒரு விரலில் ஒரு பாதி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் வதக்கிடணும். இஞ்சியை எண்ணெயில் வதக்கிடணும். அப்போ தான் அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த பருப்பு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, தாராளமாக ஒரு 3 பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் பெருசு இருக்கும் இல்லையா, 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, இதை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பருப்போடு சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துப்போம். எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது அதில் கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுட்டோம் அப்படின்னா, உப்பு போட்டோம்னா நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஃபுல்லாக வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்படியே பருப்போடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். அடுத்தது என்ன போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக சின்னதாக ஒரு கட்டு 10 ரூபா அளவுக்கு ஒரு கட்டு அளவுக்கு புதினாவும் வச்சுருக்கேன். இந்த புதினாவையும் நல்லா அலம்பி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம பச்சையாக போடாமல் அப்படியே லேசாக புதினாவை வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த மின்ட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். நான் பெரிய வெங்காயமாக நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 5-6 தக்காளி போட்டுக்கலாம். நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் கடலைப்பருப்பும் வச்சுருக்கோம். அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா இந்த புதினா, இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுது. இந்த மாதிரி தக்காளி ஒரு 3/4 பாகம் கிட்ட நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் துருவலாக இல்லை அப்படின்னா மூடியாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அது கீனி தான் போடுறீங்க கத்தியால் அப்படின்னா, ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையும் இதிலே சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதிலே சேர்த்து வதக்கிட்டு அரைக்கும் போது நமக்கு சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். 2-3 நாள் ஆனால் கூட தேங்காய் சேர்த்து அரைக்கிற போது சட்னி கெட்டு போகாமல், ஊசி போகாமல் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அப்படியேவும் பச்சையாகவும் தேங்காய் போட்டுக்கலாம். பட் ஒரு நாள் மட்டும்தான் நம்மளால் அந்த மாதிரி வச்சுக்க முடியும். அதனால் லேசாக இதில் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சட்னியை சூப்பராக அரைச்சிட்டோம். ரொம்பவே அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் லேசாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கோட்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணவே இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகா கூட தாளித்து கொட்டிக்கோங்க. நான் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால காஞ்ச மிளகா தாளித்து கொட்டல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் காரம் தேவைன்னா நீங்கள் வந்து மிளகாயை அரைக்கும் போதே வச்சுட்டாலும் சரி, இல்லை மேலாக தாளித்து கொட்டும்போது காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து கொட்டினாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பொங்கலுக்கு கூட கொஞ்சம் லிக்விடாக கரைச்சி தொட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டியாக அரைச்சிருக்க போது இதை வந்து மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட இந்த புதினாவோட ஃப்ளேவர் இருக்கிறதுனால ஒரு தொகையல் மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் வந்து இதை பண்ணலாம், இந்த சட்னி வந்து அரைச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.